அமெரிக்காவினுடைய 50,000க்கும் மேற்பட்ட ட்ரூப்ஸ் இப்போ ஈரானை சுற்றி வட்டமடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ இந்த கிரவுண்ட் ட்ரூப் உள்ளே என்ட்ராக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய பதில், சுறா மீன்களுக்கு இரையாகி விடாதீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்னொரு புறம் குவைத், அங்கே இருக்கக்கூடிய நீர் உற்பத்தி மற்றும் மின்சார தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ரிஃபைனரி சோர்ஸ் மீது ஒரு பெரிய அட்டாக்கு நடந்திருக்கு. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு ஒரு இந்தியர் ஒருவர் மரணம் அப்படிங்கிற வருந்தத்தக்க செய்தி. எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் கிரேட்டர் நார்த் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த பிளானை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்காங்கன்னு அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை ட்ரம்பினுடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினீங்கன்னா உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. முஸ்தபா கமினி இவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பான பெரிய சந்தேகங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஆனால் அவர் தொடர்ச்சியாக எழுத்துப்பூர்வமாக ஏகப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இராணுவத்துக்கும் அறிவுரை வழங்கிக்கிட்டே இருக்காரு. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு மேப்பை பார்த்து கைட் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் முஸ்தபா கமினி சொல்லியிருப்பதாக ஈரானுடைய IRGC வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஈராக் மக்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு தோளோடு தோளாக நின்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு மிக்க நன்றி அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஈராக்லேருந்து ஏகப்பட்ட ஃபண்டு ஈரானுடைய மக்களுக்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த நல்ல செய்தியையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அமெரிக்கா பெரிய அளவில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்க் தீவை கைப்பற்றுவதற்காக UAE உதவியோடு இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. UAEயில் இருக்கக்கூடிய சில தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்கள் நிறையா பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அதில் ஒரு நண்பர் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவெளியில் அவருடைய பேரை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய நம்பருக்கு தொடர்ச்சியாக அவரிடமிருந்து ஏகப்பட்ட டார்ச்சர் வந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய நம்பர் பொதுவெளியில் இருக்கிறதுனால அவர் எளிமையாக பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் ஒன்று சொல்லிக்கவா, உங்களுடைய நம்பரை நான் பொதுவெளியில் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அதனால் தவறான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. மரியாதையாக கண்ணியமாக பேசுகிறதுக்கு எல்லார்ட்டையும் பழகணும். அப்படின்னா மனித உறவுகள் வளரும். உறவுகளை வளர்ப்போம், அதான் நல்லது. இப்போது கரெக்டாக அந்த UAE அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய உதவியோடு இப்போது அமெரிக்கா இந்த கார்க் தீவை கைப்பற்றுவதற்கு பெரிய அளவிலான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அதற்கான வீடியோ காட்சிகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ப்ரூஃபோடு தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஈரான் இப்போ சொல்கிறாங்க, சரி UAE சப்போர்ட்டோடைய நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு ஈரானுடைய IRGC செய்தி தொடர்பாளர் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது கார்க் தீவை கைப்பற்றணும் அப்படிங்கிற முயற்சியோடோ இல்லை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கைப்பற்றணும் அப்படிங்கிற பெரும் முயற்சியோடையோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சுறா மீன்களுக்கு நீங்கள் இரையாயிடுவீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. குவைத்தினுடைய எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு, அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. குவைத் சைடில் இருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய நீர் உற்பத்தி ப்ளஸ் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ரிஃபைனரி ஆலை மீது ஈரான் அட்டாக் பண்ணாங்க. தொடர்ச்சியாக அணுக்கதிர்வீச்சு ஆபத்து இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் வேற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, குவைத் அரசு உங்களுடைய ஜன்னல்களையும் வீடுகளையும் மூடிக்கொள்ளுங்கள்னு இடையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததை யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு. அதனை தொடர்ந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குவைத் சைட்லேருந்து திங்கட்கிழமை காலையில் வெளியில் வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு, ஜஸ்ட் நான் இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறிவிப்பு. ஒரு இந்தியர் ஒருவர் மரணம் அப்படின்னா அவருடைய பெயர் என்ன அப்படிங்கிற வெளியாகலை. அது மட்டும் கிடையாது, அங்கே நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அந்த நீர் உற்பத்தி ப்ளஸ் அதாவது நீரை சுத்திகரிப்பாங்கல்ல, இப்போ கடல் நீரை நல்ல தண்ணியாக சுத்திகரிக்கணும், அந்த ரிஃபைனரி ஆலை மேலேயும் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆலை மீதும் அட்டாக் நடந்திருக்கு. இது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான். இது ஈரான் செய்யக்கூடிய செயல்கள் இப்போது
குவைத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஈரான் இதை செய்தாக வேண்டிய சூழல் எப்படி ஏற்படுது அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யக்கூடிய அந்த வஞ்சக சூழ்ச்சி ப்ளஸ் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை முதற்கொண்டு கொண்டிருக்காங்க. இந்த காரணங்களால தான் ஈரான் அரசு மிடில் ஈஸ்டில் மீதி இருக்கக்கூடிய நகரங்கள் மீதையும் நாடுகள் மீதையும் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். மழைக்கு பிறகு ஓமன் அப்படிங்கிற நாட்டில் தொடர்ச்சியாக அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தண்ணி, நான் உங்களுக்கு விஷுவலாகவே காட்டுறேன். ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து அப்படியே தரைக்கு மேலே வந்து தண்ணி அப்படியே கொப்பளிச்சு வருது. அதாவது ஏர் வந்து ஃபில் ஆகலை, ஏர் நிரம்பாமல் மேலையும் கீழையும் வந்து அலைபாயக்கூடிய காட்சி. இதுக்கு பேர் தான் நிலையற்ற தன்மை அப்படிம்பாங்க. இது எந்த நாளாக நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த காட்சிகள் ரொம்ப வித்தியாசமாக இருப்பதாக ஓமனில் இருந்து நம்முடைய நண்பர்கள் இந்த விஷுவலை அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்களும் பார்க்கலாம். அதை ஒரே நாளில் ஈரான் அடுத்தடுத்து நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் உண்மையிலேயே வியக்கத்தகுந்த வகையில் தான் இருக்குது. அதாவது ஈராக்கு, ஜோர்டானு, குவைத்து, ஐக்கிய அரபு எமிரகம், பக்ரைன், சவுதி அரேபியா மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை வரிசைப்படுத்துகிறாங்க. அமெரிக்காவினுடைய விக்டரி தளத்தில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டதுக்கு காரணம் ஐஆர்ஜிசி பொறுப்பேற்றிருக்காங்க. ஜோர்டானுடைய அகாபா அப்படிங்கிற அந்த இடத்துல இஸ்ரேலிய இராணுவத்துடன் தொடர்புடைய தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல். ஞாயிற்றுக்கிழமை மாலை, அதாவது நம்ம நேற்றைய தினம் முடிச்சதற்கு பிறகு, செய்தியெல்லாம் முடிச்சதற்கு பிறகு மின்னாலையில் அதனுடைய கட்டடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் ஒரு நபர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் காரணமாக துபாயினுடைய விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறக்குவது தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. துபாயிலையும் சில இடங்களில் மழை காரணமாகவும் வானியல் சூழல் காரணமாகவும் சில ஃப்ளைட்டை வந்து தரையிறங்கிறதுல சிரமம் ஏற்பட்டிருக்கு. எதுவும் கேன்சல் ஆனதாக இதுவரைக்கும் தகவல் இல்லை. அதே மாதிரி ஈரானுக்கு இழப்புகள் எதுவும் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. காலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், ரைட்டா, அந்த இடத்துல வந்து ஈரானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஈரானுடைய கம்பெனி அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வந்து ஐஆர்ஜிசியை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. எதனால் அந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஐஆர்ஜிசியை சேர்ந்த அதிகாரிகள் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கலாம், இல்லை ஈரானை சேர்ந்த முக்கியமான நபர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். இது தொடர்பான தகவலும் இஸ்ரேலுக்கு கிடச்சிருக்கலாம். அதனால் அந்த இடத்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த இஸ்ரேல் ஸ்ட்ரைக் நடத்தினதில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டதாக ஈரான் சைட்லேருந்து எதுவும் தகவல் இல்லை. பட் பில்டிங் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஜெலன்ஸ்கி, இந்த நபரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இவர் வந்து ஒரு இஸ்ரேல் சைடில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு நபர். இவர் உக்ரைனுடைய அதிபரும் கூட. அப்படிப்பட்டவர் ரஷ்யாவோட போரில் தொடர்ச்சியாக ஜெயிக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் இப்போ மிடில் ஈஸ்டில் நிறையா கண்ட்ரீஸுக்கு இப்போ ட்ராவல் பண்ணுறாரு. நான் கூட சவுதி அரேபியா போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுவார் உக்ரைனுக்குன்னு நினச்சேன். ஆனால் சவுதி அரேபியாவுக்கு அப்புறம் யுஏஇ போயிருந்தார், யுஏஇக்கு அப்புறம் கத்தார் போயிருந்தார், கத்தாருக்கு பிறகு இப்போ ஜோர்டானா வரைக்கும் போயிருக்காரு. ஜெலன்ஸ்கியினுடைய இந்த திடுதுப்புன்னு நடக்கக்கூடிய பயணங்கள் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கா, இல்லை அவர்களிடத்துல வந்து உதவிகள் கேட்குறதுக்கா, இல்லை உதவிகள் கொடுக்கறதுக்கா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் ஜெலன்ஸ்கி கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய, இப்போ நான் உச்சரிச்சேன்ல, இந்த நாடுகளுக்கெல்லாம் தேவை. அதுவும் யுஏஇ மாதிரியான கண்ட்ரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. அந்த வகையில் உதவிகள் கேட்பதற்காக நிச்சயமாக ஜெலன்ஸ்கியை வரவேற்று, சிவப்பு கம்பளம் வரவேற்று அவங்க ஒரு பெரிய உபச்சார விழாலாம் நடத்தியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் இது. கேட்குறதுக்கு சின்ன விஷயமா தெரியும், நடக்கக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்து பார்ப்போம். ட்ரம்ப்பு கிட்ட சில பேட்டிகளை கேட்குறாங்க. அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய இந்த போரை பற்றி மற்றவங்களாம் தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு, அவங்களாம் முட்டாள்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, என் கூட உதவிக்கு வராதவங்கள்லாம் கோழைகள் அப்படின்னு யூரோப் கண்ட்ரிஸை ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்போ சரி, உங்களுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஈரானுடைய எண்ணெய் வளம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஒட்டுமொத்தமாக நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து அப்பாச்சரக்கி சொல்லியிருக்கக்கூடிய பதில் தான் இங்கே சரியான ஒரு பதில். போர் எப்போ முடிவடையணும் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் வேறு யாருமே முடிவு செய்ய முடியாது, ஈரான் மட்டும்தான் முடிவு செய்யும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். எப்பா, இதுதான் உண்மையாக சரியான கெத்தான ஒரு வார்த்தைகளாக பார்க்கப்படுது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவாசகமாக இருக்கணும், அந்தளவுக்கு வந்து தெளிவான வார்த்தைகளாக பயன்படுத்துகிறாங்க.
ஸோ அந்த வகையில் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவுக்கு ஒரு வரலாற்று பாடத்தை கற்பிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சீக்கிரமாகவே செஞ்சு முடிப்போம், சிறப்பாக செஞ்சு முடிப்போம் அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பறந்துருக்கு. ஏர்போர்ஸ் 1 விமானம் இதில் தான் ட்ரம்ப் அடிக்கடி பயணம் மேற்கொள்வார். அவர் இப்போ தான் வந்து அந்த ஜாலியாக அந்த சாட்டர்டே சண்டே ட்ரிப்லாம் முடிச்சுட்டு திருப்பி மறுபடியும் அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் ஆகிறார். மக்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, நோ கிங்ஸ் ப்ராட்டஸ்ட், அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட அவருக்கு கவலை இல்லை. இருந்தாலும் அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ளைட்லேயே வச்சு பேட்டி எடுக்கிறாங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்றைக்கி காலையில் திங்கட்கிழமை காலையில் ஒரு 20 டேங்கர் கப்பல், அதில் ஈரான் எனக்கு காணிக்கையாக என்ன அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். இது தொடர்பாக ஈரான் எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பதில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஈரான் அப்படி அனுப்பிச்சி வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை நான் சொல்லலை, அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஈரான் சைட்லேருந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333